இப்போ நான் வந்து டிஜிபி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். ஆல்ரெடி தமிழ் மேட்ரிமோனியில் வந்துட்டு மாரிமுத்துன்றவர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் ப்ராமிஸ் பண்ண நம்பிட்டு ஆக்சுவலி வந்துட்டு நான் கொஞ்சம் அமௌண்ட்டு நகை எல்லாமே கொடுத்துருக்கேன். அவருக்கு லோன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்க அம்மா அப்பாவுக்கும் பேசிட்டு அவங்களுக்கும் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவர் என்கிட்ட பேசவே ஸ்டார்ட் பண்ணார். அவர் வந்து இப்போ நெதர்லாண்டில் இருக்கார். நெதர்லாண்ட்லேருந்து என்னை பார்க்கறதுக்காக ஜூன் மந்த் வந்தார். ஸோ ஃபஸ்ட்டு வந்தப்பயே வந்துட்டு அவருக்கு ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதை நம்பி தான் வந்துட்டு அவர் வந்து லோன் இருக்குது அந்த மாதிரிலாம் சொன்னப்போ வந்துட்டு நானும் ஹெல்ப் பண்ணேன். ப்ளஸ் ஏதாவது செலவுனா கூட நீ செலவு பண்ண வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் அவர் வந்து இப்போது செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் நெதர்லாண்ட் போயிட்டு என்னை நான் காண்டாக்ட் பண்ண ரீச் பண்ணப்போ வந்துட்டு என்னை வந்துட்டு டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது தான் தெரிஞ்சது நிறைய அன்னோன் கால்ஸ் எல்லாம் வந்துச்சு. அந்த ஒரு அன்னோன் கால் நம்பர் எல்லாம் நோட்டீஸ் பண்ணி நான் ஒரு பொண்ணுகிட்ட பேசினப்ப சேம் என்கிட்ட என்ன பேசினாரோ அதே மாதிரியே அவங்க கிட்டயும் பேசி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து பேச ட்ரை பண்ணப்ப அவங்க கிட்டயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை பண்ணிட்டு விட்டுட்டு போறது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னப்ப வந்துட்டு அவங்க கிட்டயும் திருப்பி ஃப்ரீக்வெண்டா கால் பண்ணி அவங்களையும் டார்ச்சர் பண்ணி அந்த மாதிரி அவங்களையும் அடுத்து ட்ரை பண்ண பார்த்தாங்க. பட் அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டு இதில் வந்துட்டு உஷாரா இது பண்ணிட்டாங்க. சேலையூர் ஸ்டேஷனில் வந்து நான் வந்து ஜான் 13 கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். அங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா கிட்ட கால் பண்ணி எஸ்ஐ மேம் வந்து கால் பண்ணி பேசினாங்க. அவங்க கால் பண்ணி பேசினப்ப வந்துட்டு அவங்க கிட்ட என்ன அவங்க அம்மா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் பேசினாங்க. அவங்க என்ன ரிப்ளை கொடுத்தாங்கன்னா, என் பையன் வந்து இந்த மாதிரி 100 பேர்த்த கூட லவ் பண்ணுவான், வந்துட்டு நான் வந்து எல்லா பொண்ணையும் கட்டி வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ரிப்ளை அவங்க அம்மா கொடுத்தாங்க. ஈவன் என் ஃப்ரெண்டையும் இது பண்ணப்ப என்னோட காமன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஒரு மென்னு தான், அவங்க மேரிட் ஆக்சுவலி. அவங்க வந்து ஏன் இந்த மாதிரி 2 பொண்ணுங்களை உங்க பையன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்க வந்தப்ப வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க கால் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே சொன்னாங்க ஆக்சுவலி. ஸோ இதுல வந்து நிறைய பொண்ணுங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. எனக்கு என்ன இன்டென்ஷனா என்ன மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு மேட்ரிமோனி வெப்சைட்டை வந்து எதுக்காக பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தாம இந்த மாதிரி வந்து மற்றவங்க லைஃபை ஸ்பாயில் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆக்சுவலி நான் பேசினது என்னோட ஃப்ரெண்டு, அடுத்து வந்துட்டு அவங்க அம்மாவே இதுல வந்து சொல்லியிருக்காங்க. நான் இன்னொரு பொண்ணுகிட்ட வந்து நான் ஒரு அன்னோன் நம்பர் கால் வந்துச்சு, அந்த நம்பர்லயும் நான் பேசினேன். அவங்களும் என்கிட்ட என்னென்ன டயலாக் பேசினாங்களோ அதே தான் டயலாக் பேசி கிட்டத்தட்ட அந்த பொண்ணு என்கிட்ட அளவே செஞ்சுட்டாங்க. அவங்க யாருன்னு நான் சொல்ல முடியாது ஆக்சுவலி, ஏன்னா அவங்களோட பிரைவேசி அது. அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணாங்க, அவங்க அம்மா கால் எடுத்தாங்களே ஒழிய அதுக்கப்புறம் எந்த போலீஸ் யாரு ட்ரை பண்ணாலும் அவங்க கால் எடுக்கவே இல்லை. இது இப்ப வந்து இவங்களால ரீச் பண்ண முடியலன்னு சொல்லி நான் ராமேஸ்வரம் ஃபுல்லா நான் அலைஞ்சேன். அங்கேயும் எனக்கு வந்து சரியா ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறமே நான் மகளிர் ஆணையம் போனேங்க, தமிழ்நாடு மகளிர் ஆணையம் இருக்கு. அங்க வந்துட்டு திருமதி குமாரி மேம் தான் எனக்கு வந்து அவங்கள வர வச்சு அவங்க மூலியமா தான் எனக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டுட்டு இப்போ வந்துட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. 20ஆம் தேதி அவங்க அம்மா இன்வெஸ்டிகேஷன் வரணும். ஏன்னா அந்த பையன் வந்து நெதர்லாண்ட்ல இருக்காரு. அவங்கள வந்து அவங்க ரீச் பண்ண ட்ரை பண்ணல. அவங்க அம்மா வந்துட்டு 20ஆம் தேதி 41 நோட்டீஸ் சம்மன் கொடுத்திருக்காங்க. 20ஆம் தேதிக்குள்ள வர சொல்லி கொடுத்திருக்காங்க. பிளஸ் பெயிலும் அவங்க அப்ளை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பெயில் கேன்சல் ஆயிருக்கு, கோர்ட்டுமே ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் ஆக்ஷன் எதுவும் எடுக்கல. எனக்கு என்னன்னா இவ்வளவு தூரம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த எஃப்ஐஆருக்காக கஷ்டப்பட்டிருக்கேன். பட் எந்த ஒரு ஆக்ஷனும் இல்ல. அதுக்கான பெயின், ஏன்னா நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் லீவ் எடுத்திருக்கேன். என்னோட ஜாப் டோட்டலி ஐ எம் கொலாப்ஸ்ட் ஆக்சுவலி. அது எனக்கு தெரியாது சார். அது நான் நோட்டீஸ் பண்ண முடியாதுல்ல. நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லதான் முடியும், ரெக்வஸ்ட் பண்ணதான் முடியும் யார்கிட்ட இருந்தாலும். அவங்க எடுக்கலன்றப்போ எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலி. நம்ம எதுக்காக ட்ரை பண்ணோம், அந்த இன்டென்ஷனே வேற மாதிரி இருக்கு. என்ன கேரக்டர் அசசினேஷன் பண்ணி ஆக்சுவலி நான் வந்துட்டு என்ன இன்டென்ஷன் வந்தேன்னா ஃபுல்லா அப்படியே ஆப்போசிட்டா டர்ன் பண்ற மாதிரி, ஏன் சைட் டர்ன் பண்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலி. இங்க வந்துட்டு நான் டிஜிபி சார் அவங்க அங்க 2 பேர்கிட்ட பேசினேன். என்ன பொசிஷன் எனக்கு தெரியல. ஆபீசர்ஸை பார்த்தேன், அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் மேம் கிட்ட பேசுறேன் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.